உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்யறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி என்ன பலன்களை தருகிறது? அஷ்டமஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்து சனி பகவான். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனினா என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால், எந்த ஒரு கிரகமும் 8ல் மறைந்தால் அதனுடைய பலன்கள் கிடைக்காது என்று பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், 8ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமம் என்று, 8ல சந்திரன் மறைஞ்சா அது பேர் சந்திராஷ்டமம். 8ல குரு மறைஞ்சா அது அஷ்டம குரு. அப்ப அஷ்டம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய பெருமை, உங்களுடைய புகழ் எல்லாத்தையும் கெடுக்கிறதே இந்த அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனியாக இருக்கின்ற சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு, அதாவது பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவானால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 கூடிய சனி பகவான் அளவு கடந்த பாக்கிய சனியாக வருகிறார். உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். அதனாலதான் பாக்கிய சனின்னு சொல்றது. அளவு கடந்த நற்பலன்களை தருகிறார், அதிர்ஷ்டங்களை தருகிறார். இதுவரை காயம்பட்டவர்களுக்கெல்லாம் கட்டு போட்டு விடுகிறது அவருடைய பதிவு. அது மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கின்ற விஷயமாகவும் இருக்கிறது. 9ஆம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவான இடம். 9 என்பது ஒரு 6 தாண்டிய பயணம். எனக்கு இங்க ஊர்ல ரெகனேஷன் கிடைக்கல, கர்நாடகா போறேன், கேரளா போறேன், எங்கன்னா போங்க, உங்களுக்கு அதற்குரிய ரெகனேஷன் கிடைக்கும். 9, 10, 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் கிடைக்கிறது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை, தைரியஸ்தானத்தை பார்க்கிறார், சகோதர பாவத்தை பார்க்கிறார். நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு பலம் அதிகமாயிடுது. 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்துருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் இந்த 6ஆம் இடம்.
6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயி நீங்க அடுத்த லெவல் போறீங்க. அடுத்த லெவல் என்ன? அடுத்த லெவல் உங்களுடைய எதிர்ப்புகள், சத்துருக்கள் எல்லாம் சரியாயிடுறாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு தன்னால விலகிடுறாங்க. ஒரு பாட்டு கூட வரும், எதிர்த்து நில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள். கடகராசிக்காரர்கள் 2.5 வருஷமா ஒரு யானைய ஒரு 2.5 வருஷமா கட்டி போட்டு வச்சிருந்தான். அப்புறம் அந்த சங்கிலியை அறுத்த போது கூட அந்த யானையால நம்ப முடியல, தனக்கு சங்கிலியை கட் பண்ணிட்டாங்க, தான் ஒன்னும் சிறைப்படல, தான் நினைச்சா நடக்கலாங்கிறத அந்த யானையை நம்ப முடியல. ஏன்னா அது சிறையிலே அந்த கம்பளி அந்த சங்கிலியில மாட்டி இருந்து இருந்து பழகி போய் அந்த சைக்கலாஜிக்கலி அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ கடகராசிக்காரர்கள் எனக்கெல்லாம் நல்லதே நடக்காது, நான் போற இடம்லாம் தடங்கள் தான், அட போங்கடா, எல்லாருக்கும் யார் யாருக்கோ பதவி பட்டான், நான்லாம் அதுக்கு ஆசை கூட பட மாட்டேன், எனக்கு அது நடக்காது அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலி நீங்க வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் புதிய மலர்கள் பூக்க போகிறது. உங்கள் தோட்டத்திலும் மலர்கள் பூக்க போகிறது, உங்கள் வானத்திலும் மழை பெய்ய போகிறது. இங்க பாருங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் கிரகங்களோட விளையாட்டு. இந்த 2.5 வருஷம் நீங்க 10 வருஷமா அவங்க கூட சுத்திட்டு இருந்த ஒரு துரோகி, அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சனி பகவான் வந்து 10 நாள் தூக்கி வெளிப்பட்டார், இவன் தாண்டா துரோகின்னு. இதுக்காகவே என்னோட சே தேங்க்ஸ் டு சனி. சனிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, இதுதான் ஒர்க்கு, இப்படி ஒர்க் பண்ணு. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கோ அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான், தண்டத்துக்கு செலவு பண்ணாதான் எல்லாம் வேஸ்ட், இவங்களை நல்லா பார்த்துக்கோ. இதுதான் உங்க வாழ்க்கையோட ஆம்பிஷன். அழகா புரிய வச்சார், புரியலன்னா அடிச்சு புரிய வச்சார், அவ்வளவுதான். இனிமே ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சுத்த மாட்டேங்க சனி பகவான், டூருக்கு போக மாட்டேன் சனி பகவான், செலவு பண்ண மாட்டேன். சில பேருக்கு நல்லபடியா சொல்லித்தரார், சில பேரை அடிச்சு சொல்லித்தரார், இவரோட ஸ்டைல் அது. ஆனா கடைசியா உங்களுக்கு இருக்க ஞானம் வந்தது, நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தலைநாட்டில் உட்காந்து அடப்போற ஒரே ஜீவன் யாருன்னா உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையும் உங்களோட அப்பா அம்மாவும் தான். இந்த அறிவு வர்றதுக்கு 2.5 வருஷம் ஆயிருக்கு. கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, கரெக்ட் தான் குரு. நிறைய பேர் சொல்றாங்க கடகராசிக்காரர்கள், ஏன்னா கடகம்னா சந்திரன், சந்திரன்னா மனோகாரகன். ரொம்ப ஈஸியா உங்களை வந்து உங்கள்ட்ட டொனேஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏன்னா 100 ரூபா கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யாராவது அழுதா தாங்க முடியாது, இந்த வீக்னஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10, 11 பார்ப்பதனால உங்களுடைய இந்த நல்ல குணத்திற்காகவே பிரபஞ்சம் தரும் பரிசு உங்களை வெற்றி மேல் வெற்றி பெற வைக்க போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் மட்டுமே, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சனி ஆடும் ஆட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வீடு தேடி உங்கள்கிட்ட வரப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க. பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. உலகத்தின் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். யாரெல்லாம் நெகட்டிவா இருக்காங்களோ அவங்களை தேடி நெகட்டிவ்லாம் வரும். நான் நல்ல வார்த்தை பேசினா நல்ல வார்த்தை பேசுற நண்பர்கள்லாம் வருவாங்க, நான் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேசுற சகவாசம்லாம் வரும். நான் என்ன பண்றேனோ அது எனக்கு திருப்பி நடக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இந்த 2.5 வருஷமும் நீங்க பண்ணதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்கல்ல, இனி இது இனிமே வாழ்க்கையில வராது. எவனையுமே நம்பாதீங்க. கையெழுத்து போடாம இனிமே யார்கிட்டயாவது காசு கொடுப்பீங்க, செக்கு போடாம யார்கிட்டயாவது கடன் கொடுப்பீங்க. நல்லா கத்துக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி டியூனிங்ல இருக்கேன். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.